Scorching hot, the temperatures are high. Do you think the voters turn out? You must always remember, Mosmi, that you don't have to worry about heat as long as you have this. சாமி பிஜேபி காரன் மூளை எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. Because I am a proud Tamilian. I am always a proud Kannadiga. மொழியை திணிப்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது ஏற்றுக்கொள்ளும். ஹிந்தி சமஸ்கிருதம் இது அது இன்னும் பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. And born in this land. நான் தமிழ்நாடு இல்ல. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். और नेशनल पार्टी में बहुत मुश्किल है काम करने का. நாங்க எல்லாரும் ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரி. கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வரல. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு வந்திருக்காரு. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கும். உயிரே போனாலும் நீட் என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு RSS தலைமையத்துல தேசிய கொடி ஏற்றப்பட்டதா இல்ல RSS அதிகாரப்பூர்வ நாடுகள் ஆர்கனைசர்ல ஆதரித்து எழுதப்பட்டதா எழுதப்பட்டதா? அவர் வந்து RSS கலந்துகிட்டதா 18ல கலந்துகிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுனால பதில் சொன்னீங்க. நீங்க எனக்கு வேற சில கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, நிறைய வேலை இருக்கு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த புக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. இருங்க நான் வரேன், என்னோட முடிச்சிட்டு அப்புறம் கேளுங்க. என்னத முடிச்சிட்டு அப்புறம் கேளுங்க. கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்ல தெரியாத. தேசிய கொடி ஏற்றப்பட்டதா ஆர்கனைசர் இதெல்லாம் ஆதரிக்கப்பட்டதா? சிம்பிள் கேள்வி. அதெல்லாம் கேட்டா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்து பாதியில தொக்கி இருக்குது, அது முழுக்க சொல்றதுக்கு முடிச்சு கூட சொல்லுங்க. சரி சென்று இருக்கிறேன் நினைக்கிறேன். தேசிய கொடி ஏற்றப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு பூரா வடமட்டான் போட்டுருக்கேன். எழுத்து எழுதுனாங்களா? தேசிய கொடி ஏற்றப்படவில்லை என்பதாகத்தான் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுகின்றன. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. என்னுடைய சிற்றறிவுக்கு அது என்ன என்று எனக்கு தெரியாதா? தெரியாது. அடிச்சா மீச பிச்சு RSSல எவ்வளவு காலமா இருந்திருக்கீங்க? எனக்கே தெரியும். என்னுடைய அது 25 இருந்துங்க. இப்ப தேசிய கொடியெல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறாங்க. நான் 47ல கேக்குறேன். எனக்கு அப்ப தெரியாதுங்க, எனக்கு நான் படிக்கவும் இல்ல. எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வெட்ட வச்சு கொண்டுடுவேன். எல்லாம் இந்த அரசாங்கம் உயர்த்தாத ஏதாவது ஒரு ஏரியாவை சொல்லுங்க. டாஸ்மாக்ல கூட ரேட் எல்லாம் ஏத்திட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு தான் தெரியுமே ஓய் நீ எங்க வரன்னு. இவருக்கு நம்ம குஷ்டு தூங்குறதுலாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. கரெக்ட்டுங்களா? வேற அந்த தம்பி கரெக்ட்டா தலையாட்டுறாரு. சிரிக்காத மாப்ள, எரிச்சல் வருது. எரிச்ச மயிரத்தாத கடுப்பாயிருவேன். அந்த அளவுக்கு ஏறி போச்சு. எங்க ஆபீஸ்க்குள்ளேயேவா? இது தெரியாம அவனை குடிக்காரன் நடிச்சுனா இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கமே. என்னடா ஏ என்ன தம்பி இது? தெரியாத மாதிரி கேப்பியே. என்ன தம்பி இது? எல்லாம் போதையில இருக்க மாதிரி இருக்கு, ஆனா ஸ்மெல் வர மாட்டேங்குது. ஏன்னா ஓர்காட்டு எதுவும் அடிச்சிருக்கீங்களா? இல்ல, இழுவைய இழுத்துட்டு. ஓஹோ, கஞ்சா அடிச்சிருக்கீங்களாடா? பாருங்க, எம்எல்ஏ ஆபீஸ திறக்க முட்டா இப்படி எல்லாம் சமூக விரோதிகளே உள்ள வந்தறாங்க. வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். என்னமா பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆபீஸ்ல கஞ்சா விக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. 500 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த அவர் போலீசிடம் பிடிபட்டார். ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? இன்னும் கொஞ்ச நாள் போனா ஆபீஸ்ல கஞ்சா விக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சார்ண்ணே செஞ்சிருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க, அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசிக்கிறாயா? தெரியும் தேவமாறு தோணி தேவமாறு எனக்கு தெரியும். ஒரு கிலோ தேவமாறு அவருதான் மரவரு கொண்டையங்கோட்டை மரவர் தோணி. பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே, அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறாம்ல. தேவமாறு அவர் மனுஷன் டிஷர்ட் தான் போட்டுருப்பாரு. இந்த வட்டம் இறங்க ரிப்பன் கட்டிட்டு இருக்காரு. மனுஷன் ரிப்பனு ஃபுல் தேவமாறு வேணா. அவரு தேவமா சண்டைக்கு மோசம் போறல, அடி முழு மூச்சு அடிச்சு போடுவாரு. முழு மூச்சு அடிக்குவான். நெஞ்சில பச்சை வச்சிருக்காரு. தேவரா யாரும் தெரியாது. ஒரு கிலோ தேவனாரு தோனி தோனி மரவரா மரவரு. நீங்களா யாருடா? How do I tell you? அவங்க அப்பா வந்து தோனி மரவரு, அவங்க அப்பா வந்து ஆக முடியாது. இந்த 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே,
அந்த 4 பேர் நீங்க தானா? நீங்கெல்லாம் இன்னும் சாவலையாடா, உங்க மண்டையில பொழகுற ஓடுங்கடா. இந்த ஏரியா பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. சந்திர மண்டலத்துக்கு போனாலே அமெரிக்காக்காரன் அந்த மண்ணை கொண்டு வந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சான். இந்தியாவுக்கும் வந்தது, ராஜஸ்தான்ல வச்சா. இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து விஞ்ஞானி எல்லாம் போற ட்ரெயின்ல, அந்த ட்ரெயின்ல வேத பிராமணாலும் உட்காந்துருக்கா டெல்லிக்கு ஹோமத்துக்கு போறதுக்கு. ஏங்க இதெல்லாம் ஒரு தொல்லாங்க. நீங்க எல்லாம் எங்க போறீங்கன்னா, நாங்க டெல்லிக்கு ஒரு ஹோமத்துக்கு போறோம். அந்த வேத பிராமணன் இந்த விஞ்ஞானிய கேட்டா, நீங்க எங்க போறீள்? சந்திர மண்டலத்திலிருந்து மண்ணு வந்திருக்கு, அதை நாங்க ஆராய்ச்சி பண்ண போறோம். உடனே இந்த பிராமணன் குடுமி ஆச்சிண்டு அந்த மண்ணு கருப்பா இருக்கான்னு கேட்டார். இவனுக்கு தெரியாது. ஃபைல் எடுத்தான். ஆமாம், அதுல கருப்புன்னு எழுதியிருக்கான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்கிட்ட சாம்பிள் இருக்குன்னு. புத்திசாலியா இருப்பாரு குருவே. நீ அமெரிக்காக்காரனோட சந்திர மண்டலம் போனேளான்னார். மந்திரத்துல இருக்குன்னு. அந்த அண்டத்துல நடக்கிறதல்ல இந்த பிண்டத்துக்கு தெரியும் போது பக்கத்துல இருக்கிற கண்டத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாத. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. போட்டுருவேன். சொல்லுங்க. சந்திரமசி கிருஷ்ணம். கிருஷ்ணம்னா கருப்பு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இவாரு இந்த ஐரோப்பாக்காரன் இருக்கிறானல்ல, அவனே இன்னும் 5000 வருஷம் கழிச்சுட்டா இதையெல்லாம் சிந்திக்கவே போறான். நான் இப்பவே இதையெல்லாம் டிரைவ் பண்ணி என்ன வெண்பாவா வடிச்சிட்டு இருக்கிறேன்டா. சந்திர மண்டலத்துல இருக்கிற மண்ணு கருப்புன்னு வேதம் சொல்றது. கதவை சாத்து, கதவை சாத்துன்னு, கதவை சாத்துனா ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லைன்னா எங்களை ஏன்டா என்னடா பண்ண சொல்றீங்க? நாங்க வந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது ஹெல்ப் பண்ற வேலையாடாது. நான் தான் சொல்றேன், ஆண்மை இருந்தால் பிள்ளை பிறக்கும். உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க, எங்க அடி வயிற்று பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டலம் மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.